ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு குட்டி vlog தான் பார்க்க போறோம். ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து பெரியபாளையத்தம்மன் கோவிலுக்கு போலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டு போற வழியில பச்சை பசேல் இந்த பயிரெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தாலும் இதெல்லாம் எப்ப பிளாட் போட்டு விற்க போறாங்களோன்ற பயமும் மனசுல இருந்துச்சு. ஒரு வழியா கோவில ரீச் பண்ணிட்டு இந்த கோவிலுக்கு வர எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா என்னால அடிக்கடி இந்த கோவிலுக்கு வர முடியாது. ஏன் தெரியுமா? இந்த மண்ணை மிதிச்சாலே சில பல வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றேன்னு வேண்டிக்கிட்டதுனால நல்ல டைம் கிடைக்கும் போதுதான் கோவிலுக்கு வந்து 6 அமர வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிட்டு பொங்கல் வச்சுட்டு கிளம்புவோம். அதனாலதான் இன்னைக்கு சண்டே பிளான் பண்ணி வந்தாச்சு. வேண்டுதலை முடிச்சுட்டு பொங்கல் வைக்கிற கேப்ல நாகப்பழமும் மரவள்ளி கிழங்கும் வாங்கி சாப்பிட்டாச்சு. இந்த சீசன்ஸ்ல கிடைக்கிற ஃப்ரூட்ஸை கண்டிப்பா மிஸ் பண்ணாம சாப்பிட்டுங்க. செஞ்ச பொங்கலை வெளியே சூளத்துக்கிட்டே படைச்சிட்டு சாமியை பார்க்கலான்னு உள்ள போனா உள்ள அலங்காரம் எல்லாம் ஆரவாரமா இருந்துச்சு. என்னடானா கோவிலோட குடமுழுக்கு விழா நடக்க போகுதா. கோவிலுக்கு வந்துட்டு புளிசோரை சாப்பிடாம இருந்தா தெய்வகுத்தம் ஆயிடும்னு சொல்லி ஒரு புளிசோரை வாங்கி ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து இந்த மண்பாண்டங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஞாபகம் வருது பிளாஷ்பேக் எல்லாம் வந்து போக அப்படியே வர வழியில எல்லா கடைகளையும் பார்த்து ரசிச்சுட்டே வரட்டாமா மேட்டூர்னு கிளம்பி வச்சுட்டா. பாய்.